இந்த நாடகம் என்ன நாடகம்? பெட்டை கழுதை பெட்டை கழுதை. இல்ல 400 ஆண்டு கால கடுத்தவத்தில் மாதிரி இருக்கு. என் தவத்தை கலைத்து இந்த பெண் யார்? இந்த சங்கு சித்தரை கிடைத்தது யார்? ஐயோ விஸ்வாமித்திரன். ஏய் இந்த நாடகத்துல யார் விஸ்வாமித்திரன் போட்டது? நான் சுவாமிகள்யா. பொம்பளை ஆசை எல்லாம் தெரியுறவன். பொம்பளை ஆசை இல்லையா உங்களுக்கு? எந்த பெண்குல ஆசையும் எனக்கு கிடையாது. என்ன சாமி சொல்றீங்க? பெண் ஆசையை வெறுத்து விட்டேன். வெறுத்துட்டீங்களா? எப்ப இருந்து? 400 ஆண்டுகளாக. 400 ஆண்டு காலா? ஜெபத்தில் இருக்கிறேன், தவத்தில் இருக்கிறேன். செவத்துல இருக்கீங்களா? தவத்தில் இருக்கிறேன் அப்பா. பெண்ணாசை சுத்தமா வந்துட்டாங்களாம்பா. தவத்தை கலைத்தது. மாசே வரைக்கலாமா? இதோட அங்கிட்டு 16 வயசுல 2 பொம்பளை பிள்ளை வருது பாருங்க. சூப்பர் பிள்ளை. இப்ப நம்ம வரைக்கலாம். அப்பா நம்ம வரைக்கலாமா? அப்பா வேண்டாம், பக்கத்துல நெருங்காத. பக்கத்துல வந்தா சுவாமிகள் மாட்டி நினைக்கிறியா? சச்சிதானந்தம், சிவானந்தம், நித்யானந்தம், கிருமானந்தம். வெறும் பொம்பளை பொறுக்கி சாமியா சொல்றீங்க? ஏய் சுவாமி என்னங்க சொல்றீங்க? நம்ம இப்ப சாமிக்கு பொம்பளை ஆசை வர வைப்போம். என்னங்க வரைக்கலாமா? கட்டி பூடிடா கண்டால கட்டபடி கட்டி பூடிடா. தேவா உனக்கு வந்து சுதயா போக மாட்டேனே. கட்டி பூடிடா கண்டால கட்டபடி கட்டி பூடிடா. கையை பிடிச்சி இருக்குதுடா. கையை ஒரு மாதிரி இருக்கு. சாமி என்ன பண்ணீங்க சாமி? ஓம் நமச்சிவாய. சுவாமிகள் பொம்பளை ஆசை இல்ல சாமிக்கு. என்ன பொம்பளை ஆசைனா? அந்த பொண்ணு பாடி இருக்கு கட்டி பூடி கட்டி. ஏய் இப்படி பாருனாக்க அப்புறம் ஆசை வராம என்ன ஒண்ணு? சாமி எல்லாம் சும்மா தாயா கிடக்குறோம். சாமியோட இதை கெடுக்கிறது பொம்பளை பிள்ளைகள் ஐயா. என்ன நாங்க ஆட்டுக்கு செவனேன்னு எங்களுக்கு என்ன? நீ செவனேன்னு இருந்தால வந்து இப்ப அந்த பிள்ளை தான் கெடுத்துச்சு. சூப்பர் சூப்பர். இந்த பாரு சாமியை கெடுக்க பாக்குற நீ. ஆமா நீ சாமியை கெடுக்குற. கண்ணை திறக்கணும் சாமி, கையை பிடிக்கணும் சாமி. கண்ணை திறக்கணும் சாமி, கையை பிடிக்கணும் சாமி. சுவாமிகள் ஓம் நமச்சிவாய. என்ன எல்லாம் செஞ்சுட்டு அப்புறம் ஓம் நமச்சிவாய. ஏய் சாமி சும்மா தானே கிடக்குது. சாமியை கெடுத்துக்கிட்டு இருக்குது இந்த பிள்ளை. அதுக்கு இந்த குளிரு அத சோரி அத சோரி. அதுல சொரினா வந்து ஒரு சாமி என்ன பேசுறீங்க? இவன் சாமியார் இல்லம்மா, இவன் வேஷம் போட்டுக்கிட்டாலேராமா. பொய்யா? வெளியே சொல்லாத. நான் நினைச்சேன் ஓ தம்பி என்னடா என்னடா ஓ தம்பிடா. அதுக்காக நான் அப்படியா? நீ ஒரு நேரம் காரை ஓட்டுட்டே அழைச்சா நான் சாமியார் வேஷம் போட்டு அழைகிறேன். இந்தாரு பொம்பளை பிள்ளை நாகரிகமா நடந்துக்க. நீ ஒரு ஆம்பளை ஒரு பொம்பளை பிள்ளைகிட்ட சாமியார் வேஷம் போட்டு வந்து நீ படுக்க கட்டி பிடிக்கிற, என்னென்னமோ பண்றிய. உனக்கெல்லாம் கொஞ்சம் சூடு சொர்ண வெக்கம் மானம் ஏதாச்சும் இருக்கா? நான் கேக்குறேன். ஆளு முகரைய பாரு முகரைய. என்னப்பா மானம் கேட்டாளா இவரு? நீ இவ்வளவு பேசுறியே, நான் கோவப்பட்டனா? இல்ல கோவப்பட மாட்டேன். ஏன்? கோவப்பட்டோம்னா பிரஷர் வரும், சுகர் வரும், அட்டாக் வரும். இது எனக்கு தேவையா? நான் கோவப்பட மாட்டேன், அதனால எனக்கு இதெல்லாம் வராது. நீ அப்படி திட்டும் போது எனக்கு கோவம் வந்து அந்த கோபத்தை கண்ட்ரோல் பண்றதுக்கு ஒரு மருந்து வச்சிருக்கேன். என்ன மருந்து? எங்க நீ திட்டுவே நல்லா திட்டு, மானங்கட திட்டு. இல்ல மானங்கடால உங்களுக்கு கொஞ்சம் சூடு சொர்ண வெக்கம் மானம் ஏதாச்சும் இருக்கா இல்லையா? இல்ல அக்கா தங்கச்சி கூட தான போங்க. என்னையா நீ பேசும்போது அப்படியே கோவம் போயிடும். இப்ப நான் உன்னைய திட்டுறேன், உனக்கு கோவம் வந்தா பாப்போமா? அதாவது டென்ஷன் ஆகாம. டென்ஷன் ஆக கூடாது. ஏன்டி அடவட்ட முண்டை? யார பத்தி என்ன பேசுற? ஆளே பாரு. பிரஷர் வரும். பிரஷர் வரும். தெரியா? சும்மா வந்து மாவள கடுத்து விடுவேன். ஏன்டி எரும மாட்டி? ஏறி நிமிஷம் நாரி போயிரையா? ஆளே பாரு ஆளே. எங்க இருக்கீங்க ஏறி? ஏன்டி மண்ணாரி முண்டை? மலை குத்திட்டு வெளத்தி அப்படியே உனைய. யார்கிட்ட பேசுற?
நெஞ்சில கைய வைக்காத. ஏண்டா, எரும மாடு ஏண்டா? எரும மாடு ஆ? ஏண்டா ஒரு பொம்பளை பிள்ளை போயும் ஆமா. நெஞ்சில கைய வச்சு தள்ளுது, ஆ. நீ தள்ள வந்தானே சேர்ந்து. என்ன மசிருக்கு தள்ளணும்? ஏய், அந்த புள்ள நெஞ்சில கைய வச்சு தள்ளுச்சுன்னு நான் நெஞ்சில கைய வச்சு தள்ளனு நீங்க ரொம்ப யோக்கியற மாதிரி சங்கத்துல போய் ரிப்போர்ட் கொடுப்பீங்க. 50,000 அவதாரம் போடுவாங்க. எனக்கு தேவையானதெல்லாம் மா தம்பி இவ்வளவு பேசுறீங்கல்ல, சண்டை தானே. ஆனா நான் ஒரு விஷயம் தெரியுமா, என்னங்க நான் இவ்வளவு நீ பேசும்போது எதிர கோவப்படல. ஏன் கோவப்படல? பெண்களுக்கு நான் மரியாதை கொடுக்குறேமா. அப்படியா? இந்த உலகத்திலேயே பெண்களுக்கு மரியாதை கொடுக்குறது ஆண்களுக்கு மட்டும்தான். உங்கள மாதிரி ஒரு ஆணை நான் பார்த்ததே இல்லைங்க. எங்களோட பதவியை உங்களுக்கு விட்டு கொடுத்துருக்கோமா. என்ன பதவியை விட்டு கொடுத்த? ரேஷன் கார்டுல குடும்ப தலைவின்னு ஆம்பளை போட்டா இருந்துச்சு. சரி. அதை எடுத்துட்டு குடும்ப தலைவின்னு உங்களை கொண்டு உட்காந்துருக்கோம். பெரிய பொறுப்பு இல்லையா? குடும்ப தலைவனா இருக்க உனக்கு துப்பில்லன்றனால தான் உனக்கு விஷயம் தெரியல. என்ன? குடும்ப தலைவின்னு எங்க போட்டா இருந்த வரைக்கும் 2 லிட்டர் மண்ணெண்ணெய் 2 கிலோ சீனி 5 கிலோ கோதுமை கிடைச்சிச்சு. உங்க போட்டா வச்சு 200 மில்லி மண்ணெண்ணைக்கு அடிச்சுக்கிட்டு சாவுது எல்லாம். நான் போன மாசம் வாங்கலடி, நீ எப்படி போற குறிக்கான்ட்டு பேசுற. எங்க பேர் வந்ததுக்கு அப்புறம் மாசம் மாசம் 1000 ரூபாய் ஏத்தி விடுறாங்கல்ல. ஆயா, இந்த காசால தான் எங்க ஊர்ல பெரிய கலவரமே ஆயிப்போச்சு. இது மாசம் 1000 ரூபாங்கிறத சுருக்கமா நம்ம என்ன சொல்லுவா, மாசமான 1000 கொடுப்பாங்க, மாசமான 1000 கொடுப்பாங்க சொல்லுவாங்களா? ஆமா, சுருக்கமா சொல்லுவோம்ல. எங்க ஊர்ல 2 கிழவி பேசிக்கிட்டு இருக்குது. நான் அப்பத்தான் அங்கே போயிட்டு ஒரு செல்போன் வச்சு பேசிக்கிட்டு இருக்கேன். 2 கிழவி பேசிக்குது. ஏன்டி மாசமான 1000 கொடுக்குறாங்களா? உனக்காச்சும் உன் புருஷன் இருக்கா, மாசம் ஆக்கிடுவேன். என் புருஷன் செத்து 10 வருஷம் ஆச்சுடா, எப்படி மாசமாகி இந்த காசை வாங்குறது? சிரிச்சுக்கங்கத்தா அந்த கிளவி பேசுற. அந்த கிளவி எப்படா மாசமாகிறது? அது மட்டும் இல்லடா, இந்த கிளவி இருக்கப்படா. நான் 5 வருஷத்துக்கு முன்னால இந்த கொரோனா ஓட்டு போடுறப்ப எல்லாருக்கும் சானிடைசர் ஊத்துனாங்கல்ல, நான் ஓட்டு போடுறப்ப 2 கிளவி வந்துச்சு. அதுகளுக்கு சானிடைசர் ஊத்துனாங்க. இதுகளுக்கு என்ன நினைச்சிருச்சுங்க, கோயில்ல பிரசாதம் கொடுப்பாங்க, தீர்த்தம்ட்டு வாய்க்கு லொபக்கு நக்கி விட்டு பட்டன்ல கையை வைக்க லொல தள்ளிடுச்சு, வெட்டிடுச்சு. தேவை அதெல்லாம். ஏன்னா விவரம் தெரிஞ்ச மாதிரி எல்லாம் பண்றாங்க அவங்க. ஆனா உண்மையில ஒரு விஷயம் தெரியுமாம்மா, இந்த 100 நாள் வேலை திட்டம் இருக்குல்ல, எல்லாருமே 100 நாள் வேலையை தப்பா சொல்லுவாங்க. நான் மட்டும் சொல்ல மாட்டேன். ஏன்னா குடும்பத்துல பெத்த புள்ள எல்லாரும் கைவிட்டாலும் இந்த வேலை பார்த்தாச்சும் அவங்க சாப்பிட்றாங்கல்ல. ஆனா இந்த காசு எடுக்கிறது அதுங்களுக்கு பிரச்சனை. என்ன பிரச்சனை? மருமகளுக்கு தெரியாம பணம் எடுக்கணும்னு இந்த ஏடிஎம் கார்டை கொண்டுட்டு போய் ஏடிஎம் மிஷினுக்குள்ள விடணும்னா அங்கே வாட்ச்மேன் வாய்க்கில் விட்டு குத்தி இழுத்துச்சு. நான் அந்த நேரம் போனே, தம்பி காசு வரலப்பா போட்டு விடுப்பான்னு நான் வாங்கி காடை சொருவுறேன். நம்பர் கேட்கவே இல்லை. என்ன நம்பர் கேட்கலன்னு பார்த்தா அப்புறம் தான் தெரியும், இது ரேஷன் கார்டை தூக்கிட்டு வந்து உள்ள ஒரு நம்பர் கேட்கும். அப்படிலாம் இருக்குதுமா. இந்த பார்த்துக்க, உங்கள்கிட்ட நான் கேட்குறேன், உங்களுக்கு கல்யாணம் பண்ணி குழந்தை பத்துக்கிட்டா அரசாங்கத்தில் 22,000 காசு கொடுக்குறாங்கல்ல. நான் கேட்கறது என்னன்னா, கல்யாணம் பண்ணி புள்ள வித்த உனக்கு 22,000னா புள்ள கொடுத்த எங்களுக்கு 2,000 கொடுக்குறோம். என்ன கொடுக்குறாங்க? அதெல்லாம் எது கொடுக்குறாங்க? நரம்ப கட் பண்ணிட்டு புள்ள பக்கார கொடுக்குறாங்க. அவனை கேட்குறேன், 10 மாசம் ஒரு குழந்தைய சுமக்கிற தாய் தானே, உன் வயிற்றுக்குள்ள இருக்கிறது ஆம்பளை புள்ள தான் பொம்பளை புள்ள தான் உன்னையால சொல்ல முடியுமா? என்னையால முடியும்? நம்ம சாமி ஐயனார் அருளால நான் ஒரு பிள்ளைய சுமக்கிற தன்மை கிடைச்சா என் வயிற்றுக்குள்ள இருக்கிறது ஆம்பளை புள்ள தான் பொம்பளை புள்ள தான் சொல்லிவிடுவி. ஒரு கோட்டரை வாங்கி உள்ள ஊத்துறோம்னா கொப்பக்குன்னு வாந்தி எடுத்தா பொம்பளை புள்ள, மேற்கொண்டு கோட்டு கேட்டா ஆம்பளை புள்ள. ஆமா, வந்தவன குடிக்காம இருக்க போறாங்க, வந்தவன குடிக்காம இருக்க போறாங்க. நீ என்ன பேசுற? முதல்ல எங்களுக்கு பாட்டில் அறிமுகப்படுத்துறதே நீங்க தான். முதல்ல பொட்டி பாட்டில் அறிமுகப்படுத்துறீங்க, அப்புறம் பள்ளிக்கூடம் போறப்ப வாட்டர் பாட்டில், அப்புறம் காலேஜ் போறப்ப பீர் பாட்டில், முடிக்கிறப்ப சாரா பாட்டில். இவ்வளவுதான் பாட்டில் அறிமுகப்படுத்துறதே நீங்க தான்மா. நான் ஒன்னு சொல்லவா? என்ன சொல்றீங்க? குழந்தைகளோட வாழ்க்கையை நம்ம கெடுக்கப்படாது. குழந்தை 5 வயசு வரைக்கும் விளையாட விடணும், அப்பதான் அவங்க நல்ல பிள்ளை ஆரோக்கியமா இருப்பேன். ஆனா இன்னைக்கு என்ன, நானும் பள்ளிக்கூடம் சேரும்போது பள்ளிக்கூடத்துல போய் இப்படி வளைஞ்சு இப்படி கையை தொட சொல்லுவாங்க. கையை பத்தல எங்க அப்பா பிடிச்சி இழுத்து வச்சாரு, இன்னும் 1 வருஷம் வீட்டுல போட்டுருவாங்க. நான் அப்படி பள்ளிக்கூடம் சேர்த்தோம்ல. ஆனா இன்னைக்கு என்ன செய்யறீங்க, புள்ள உறந்து 1.5 வயசுல அம்மானா போதும் கொண்டே ப்ரீகேஜின்னு ஸ்கூல்ல விட்டுற. ப்ரீகேஜினா என்ன? அவன் வேலை அப்படி விரல வச்சிருப்பேன், பிரித்து விடுவாங்க, அதுக்கு பேர் ப்ரீகேஜி. இதில் 25,000 ரூபா அதுக்கு பீஸு. அந்த பள்ளிக்கூடத்துக்கு பிள்ளைய அனுப்புறதுக்கு குடும்பமே சேர்ந்து காலைல 5 மணிக்கு உரண்டா தண்ணிக்குள்ள போட்டு முக்கி அப்படி தூக்குனவன் அவன் தூக்கத்தில் பல்ல இட்லியை கரைச்சி அவன் வாய்க்கில் திணிச்சு அந்த மஞ்சள் கலர் வண்டி ஒரு ட்ரெஸ்ஸை போட்டு அனுப்பி விட்டுறது. அந்த வண்டியில் போனோன்னு அம்மா சொல்லும், எங்கள் அம்மாவுக்கு டாட்டா காமி
ஓடி லூசு முட்டை நீ அம்மாவே கிடையாது என்னை கொண்டு வச்சு கொள்றாங்க ஏன் அப்படிங்கிற அப்படி போயிட்டு இருக்கு காலம். இந்த இடத்துல நீங்க என்ன செய்றீங்க? டிஎம்பியா டிஎம்பியா என்ன வியாபாரம் பாக்குறீங்க? வியாபாரம் பார்த்துட்டு இருக்கேன். இளந்தப்பழம். இளந்தப்பழமா? ஆமாங்க. உங்க இளந்தப்பழத்தை எடுத்து சொல்லுங்க பாப்போம். கிர் கிர் கிர். ஏ சித்தப்பா. டேய் இந்தடா மொட்டை மொட்டை. எப்ப? எப்பங்கற? ஆமா. இளந்தப்பழம் இளந்தப்பழம். டிங் டிங் டிங். இது செக்கா செவந்த பழம். இது தேனட்டோ இனிக்கு பழம். எல்லாரும் வாங்கு பழம். அது எனக்குன்னு பிறந்த பழம். எத்தனையோ பேருக்கு இளந்தப்பழம் பாத்தியா? எந்த மாட்ட மண்டில்லை மாட்ட மாட்டியா கைக்கு அடக்கம்மா ஆயிரம் வைக்க மாட்டோமா இருக்குது மூஞ்சியை பாரு கூப்பிட்டாங்க மாதிரியா இருக்கா. இதுல டபிள்யூ சண்டைக்கு போற மாதிரி ரெண்டு பேரும் யாரத்தை பாத்துருமா? பார்க்கலாமே. கரமேக கூந்தலுக்கு கரமேக கூந்தலுக்கு கால் கொலுசு சத்தத்துக்கும் கால் கொலுசு சத்தத்திற்கும் வடிவான வடிவழகி வடிவான வடிவழகி வான்முகில் வான் சத்தத்துக்கு வான்முகில் வான் சத்தத்திற்கு போக வேணாம் யாரும் நினைக்கும்படி நடக்க வேணாம் நெடுந்தோறும் போக வேணாம் நினைத்து யாரும் ஆக்க வேணாம். ஏடா பொம்பளைக்கிட்ட போகாம இங்க பெட்டிக்கிட்டு ஏறிக்கிட்டு வர்றேன். ஏண்டா லூசு பேல ஏண்டா கிறுக்கு பயல அதுக்கு ஏண்டா சட்டையை பிடிச்சி கிழிச்ச? ஏண்டா இழுச்சா பயல நான் என்ன ஏண்டா கிழிச்சா? அதுல எங்க வாயில வேற சொல்லணுமா? நாடகத்துல கிளி கிளின்னு கிழிச்சிட்டாங்க. நாடகத்தையே கிழிச்சு பப்புங்க ஏண்டா டேய் பப்புனை கிளி கிளின்னு கிழிச்சிட்டாரு. அப்படிவா ஏண்டா நான் சட்டை போடுறது உனக்கு பிடிக்கலடா. நான் சட்டையை கழட்டி போடுறது ஏமா பொம்பளை என்ன சாவுராஜ் நான் சட்டையை போடாம ஆடுறேன். ஏடா வர வர சிலுக்கு சின்ன மாதிரி மாத்திட்டீங்க. நீ எதுக்கு அங்க போற? செங்கரும்புதான் செங்கரும்புடா இனிக்குதடி. என் சட்டையை கிழிச்சா உனக்கு சந்தோஷம் அப்படியா? செங்கரும்புதான் இனிக்குமடி செவிதலிலே மயக்கமடி. எடுத்துக்கிட்டு போங்க வண்டி தொலைக்க. மதுரை வீரன் சாமி சாமி யாரா முதல்ல போடா அரஞ்சு விடுங்க. அந்த பிள்ளை தான்டா. சாப்பிடுறேன் பாத்தியா சாப்பிட்றாவா? மதுரை வீரன் சாமி சாமி லைவா இழுத்து போடலாமா? சூப்பரா நீங்க ஆம்பளை சட்டையை போட்டு ஆடுறீங்க. இதேடா ஜல்லிக்கட்டு கிளம்பா பூம்பு மாடு நீங்க ஆம்பளை சட்டையை போட்டு ஆடுறீங்க. உங்க சட்டையை போட்டு நாங்க ஆடுறது தப்பா? டேய் அந்த பாவை பிச்சு விடாதயா. அது ஒரு கால் தாண்டா போகும் ஒரு காலு இல்லையே புறா ரெண்டு கால் பாவடைய கிழிச்சு போடாதா நாளைக்கு அந்த பிள்ளைக்கு வரிசையா நாடா இருக்குடா. அது இருக்கட்டும் போல ஆட போட மாட்டேன். கூடையில கருவாடு கூந்தலில பூக்காடு என்னாடி பொறுத்த எமொருத்துனி நலமில்ல பின்பாட்டு ஓ எங்கடி முறை எங்கடி ராஜாவா வளரும் கண்ணாலே இரு நம்மாலே பல்லாங்குழி அரபாடி
கோயில் கும்பாபிஷேகம் இருக்கு. சாமி பவர் ஏறிடுச்சு. நீ தான் கோயிலில் சொல்ல போறேன். சட்டையை கிழிச்சாங்களோ தம்பி, சட்டையை கிழிக்கும் போது மட்டும் காசு கூட கொடுத்தா என்னடா தொம்பி அண்ணன் தொம்பினா என்னடா என் சட்டை அண்ணன் உனக்கு பார்த்து கவலைன்னு சொல்லிட்டு என் சட்டையை யார் யாரெல்லாம் கிழிச்சியலோ ஐயனாரப்பா அண்ணே நீ உன்னை விடுங்க குருட்டாங்கல்லு. நான் சகல வேணும் ஒரு மரியாதையா. என்னடா சகலம் கோலன்ட்டு அதனாலதான் கோவப்படுறேன். என்னை யார் யார் அடிச்சாலும் 100 வயசு நல்லா இருக்கட்டும், அடி வாங்க 400 கண்ணுல ஊசி எடுக்க போறியா? ஆலமரம் தம்பி வேணாம். எஞ்சான் உடம்புக்கு சிரசு, சிரசுக்கு வந்து கண்கள் பிரதானடா தம்பி. எனக்கு பயமா இருக்குடா தம்பி. ஐயோ ஐயோ சகல பாவம் சகல நீங்க. கும்பம் இங்கே ஆடி வரும் நேரம் அடி கும்பங்களை எத்தி வச்சு குடவையிட்டு பாருங்கடி. சுத்துறதுக்கு தானே நான் கூட ஒரு பொம்பளை புலவனை பார்த்து என்ன கேக்குது? பல்ல விளக்கு மிருதங்க வாசிக்க வந்துட்டேன்னு பாடுது. பல்லாக்கு குதிரையிலன்னு மண்டை பொளந்துருவேன். பல்லாக்கு குதிரையில பவனி வரும் மீனாட்சி.
ஏண்டா ஒரு பார்க்கறதுக்கு ஒரு ஆர்வம் வேணாம், ஒரு அளவு வேணாம். ஏண்டா பார்க்கறதுக்கு ஒரு அளவு வேணாமாடா? இடம் தெரியாம வாய்க்குல மண்ணு போச்சு. பல்லாக்கு குதிரையில பவனி வரும். அடா சொல்லா இதெல்லாம் நல்லா ஆடுற, நல்லா பாடுற. நமக்கான நேரம் இதுதான். அடுத்த அலுவரை அனுப்பணும். உண்மையில காதல் காதல் பண்ணவா? காதலா? ஆமாம், ஏன்னா அடுத்தடுத்து ஆளை பார்க்க ரெடி ஆகிட்டாங்க. நம்ம வேலையை முடிச்சுக்கணும். அது காதல் வெட்டி வாங்க செல்ல குட்டி. ஹலோ கடலூர் கல்வி அடியா தாரி இனமான சொல்லு ரெக்க கட்டி பறக்குது சரிதானா? அடியும் மாறி ஒரு அளவுக்கு மனசுல அடிக்குது அதுதானா? உயிரோடு உறவாடும் ஒரு ஜோடி ஆனந்தம் இவ மிகமாக யாரும் காரணம். ஒரு ஜோடி ஆனந்தம் இது மேகமாக யாரோ காரணம். கட்டி பாடாது உன்னை பார்த்து அலைகள் எல்லாம் இட்டு கட்டி பாடாது. இப்படி நானதில்லை, புத்தி மாறி போனதில்லை, உன்னை பின்ன நேர்ந்ததில்லை, முகவேத்ததில்லை. கண்ணி பொண்ணு கண்ணுக்குள்ள கத்தி சண்டை கண்டாயோ படபட குடிஞ்சுக்குள்ள பட்டா மூச்சு மாட்டாய் எதை கேட்டாயோ? La 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 la. தாகப்பட்ட நெஞ்சுக்குள்ள ஏகப்பட்ட சந்தோஷம். உண்மை சொல்லு பொண்ணே என்ன செய்ய விட்டேன்? பார்த்த ஒண்ணு வாய் வரைக்கும் வந்து வந்து போவதல்ல, பட்ட மரம் பூ பூத்து அலைவனமானது என்ன? கட்டு தரிக்கான நானும் கண்ணு குட்டியானேனே. தொட்டு தொட்டு தென்றல் பேச தூக்கம் கெட்டு போனேன். அடியாத்தாடி அடியம்மாடி ஒரு அளவுக்கு மனசுல அடிக்கிறேன். உயிரோடு உறவாடும் ஒரு ஜோடி ஆனந்தம் இவ மிகவும் ஆகிய